ஹாப்பி சண்டே. உண்மையிலே இன்னைக்கு ஹாப்பி சண்டே தான். ஏன்னா ஒரு குடும்பமே சேர்ந்து இன்னைக்கு சமைச்சிருக்காங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னைக்கு ஒரு குட்டி செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில். அதுக்காக தான் இவ்வளோ கூத்தம். இதை வாங்கி அரை நூற்றாண்டாகுது. இதை என்னைக்கு வாங்கினோமோ அன்னைக்கு தூக்கி கெடாசினது தான். இருக்கிற இடம் தெரியாமல் கடந்து இன்னைக்கு தான் அதை அமேசான் காட்டில் அரிய வகை மூலிகையை கண்டுபிடிச்ச மாதிரி இதை கண்டுபிடிச்சி தேடி எடுத்திருக்காங்க. இது வேற பெரிய பிளக்கில் சொருகணும் போல. அதுக்கு இடம் இல்லாமல் கடைசியில் ஓடிஜியை பிடிங்கி போட்டு இதோட தலைக்கு மேலே இதை வச்சு செட் பண்ணிட்டாங்க. இந்த குக்கரில் பிரியாணி ரெடியாக இருக்கு. இப்போ இந்த கிரில் எதுக்குன்னா இன்னைக்கு தந்தூரி சிக்கன், அதாவது கிரில் சிக்கன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளோ அளப்பறையும். நான் தவாயிலே போட்டு ஃப்ரை பண்ணி தரேன்னு சொன்னேன். கேட்கல. என்ன இருந்தாலும் இந்த கிரில்ல பண்ண மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீயே பண்ணிக்கங்க, எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு கிரீன் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் முட்டையும் பாயில் பண்ணி வச்சாச்சு. ஓட்டிச்சு மாதிரியே இந்த கிரில்லையும் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் போடணுமா, அதனால அதையும் போட்டாச்சு. சில வேலையெல்லாம் தெரிஞ்சா கூட நம்ம தெரியலன்னு சொல்லிடணும். அப்போ தான் நம்ம அந்த வேலையிலேருந்து தப்பிக்கலாம். இல்லாட்டி மொத்த வேலையும் நம்ம தலையில கட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கிரில் சிக்கன்லாம் நமக்கு தெரியாதப்பா இதெல்லாம் செய்யறதுக்கு தவாயில் வேணா நல்லா பண்ணி கொடுக்க முடியும். இதெல்லாம் நல்லா பண்ணால் தெரியாதுன்னு சொன்னதுனால இப்போ குடும்பமே சேர்ந்து இவ்வளோ கூத்து பண்ணிட்டு இருக்கு. இத்தனைக்கு மேரினேஷன்லாம் நம்ம தான் பண்ணி வச்சோம். கம்பியில் சொருவி இந்த ஹீட்டில் இப்படியும் அப்படியும் காட்டுறதுக்கு தான் இவ்வளோ அளப்பறையும். இதில் போட்டு பட்டர் தடவரன்னு தடவி அது அங்கே தெளிச்சு ஓடிஜி நாரி போய் கிரில் நாரி போய் மொத்த கிச்சனை நாரி போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மேரினேஷன் பண்ணி வச்ச அந்த சிக்கன் ஒரு பீஸ், வெங்காயம் 2 பீஸ், இது மாதிரி மாற்றி சொருவி நம்ம கிரில்ல கொண்டு போய் வச்சு அப்பாடா இது ஒரு அரை நூற்றாண்டு ஆயிடும் போல. இதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணுங்க. இதை நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு அது ஒரு 30-35 நிமிஷம் ஆனால் கூட அப்பயும் வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்தோம். ஃபைனலாக ரெசிபியும் சூப்பராக அமைஞ்சது, செலிப்ரேஷனும் சூப்பராக முடிஞ்சது. ஆனால் ஈபிபியில் நினைச்சதான் வித்து இருக்கு.